தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான புழல் நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மொத்த கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் 2956 மில்லியன் கன அடி தண்ணீரானது திறந்துவிடப்பட்டு வருகிறது. தந்தல், கழனி, சாமியார்மடம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான புழல் நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மொத்த கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் இருந்து 2956 மில்லியன் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. தந்தல், கழனி, சாமியார்மடம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான புழல் நீர்த்தேக்கத்தில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீரானது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மொத்த கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் 2956 மில்லியன் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க இருக்கலாம். ராதாகிருஷ்ணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கமான புழல் ஏரியில் தொடர்ந்து கனமழை காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து நீர்வரத்து தொடர்ந்து வந்தது. 2281 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்ததால் அதன் மொத்த கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் தற்பொழுது 2950 மில்லியன் கன அடி நீரானது இருப்பு உள்ளதன் காரணமாக அதன் மொத்த உயரம் 21.20 அடியில் 19.60 அடி நீரானது இருப்பு உள்ளது. நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு கருதி உபரி நீரானது 2 மதகுகள் வழியாக 500 கன அடியானது வினாடிக்கு தற்போது திறக்கப்படுகிறது. இந்த உபரி நீரானது செல்லும் கால்வாய் பகுதிகளை ஒட்டி எண்ணூர் பகுதிகளில் கடலில் கடக்கும் தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆற்றில் யாரும் இறங்கவோ அந்த உபரி நீர் செல்லும் நீரில் குளிக்கவோ கூடாது என தொடர்ந்து பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.